வணக்கம். ஒரு கடவுள ஒரு மம்மாவோட நிபந்தனையற்ற பாசத்தோட பார்க்க முடியுமா? வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பழமையான கோவிலோட கதை வழியா ரொம்பவே ஆழமான ஒரு புரட்சிகரமான ஆன்மீக கருத்து பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா கோபமா அடிச்சாலும் அந்த குழந்தை அழுதுகிட்டே திரும்பவும் அந்த அம்மாவோட காலை கட்டிக்கொள்ளும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உலகளாவிய உணர்வு தான் இது. ஆனா இது ஒரு குழந்தைய பத்தினது இல்ல. இது 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கவிஞர் ஹிந்து மதத்தோட மிக சக்தி வாய்ந்த கடவுள்களில் ஒருத்தர்கிட்ட தன்னோட அசைக்க முடியாத நம்பிக்கைய இப்படிதான் வெளிப்படுத்துறாரு. இந்த கேள்விக்கு பதில் தேடி நாம ஒரு பயணத்துக்கு போக போறோம். வாங்க, இந்தியாவின் கேரளால இருக்கிற ஒரு புனிதமான இடத்துக்கு போகலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, அமைதியான பாரதப்புழா ஆற்றங்கரையில பசுமைக்கு நடுவுல இருக்கிற திருவித்துவ கோடுங்கிற ஒரு பழமையான கோவில்ல தான். முதல்ல இந்த இடத்தோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். வித்துவன் அப்படின்னா ஞான வடிவமான விஷ்ணு, கோடு அப்படின்னா கரை. ஆக ஞான வடிவமான விஷ்ணு தங்கியிருக்கிற இடம்னு அர்த்தம். இதுவே இந்த இடம் ஒரு தெய்வீக ஞானத்தோட மையமா இருக்கிறத காட்டுது. ஆனா இந்த கோவிலோட சிறப்பு அதோட பேர்ல மட்டும் இல்ல. இத 5 மூர்த்தி கோவில்னு கூட சொல்வாங்க. அதாவது 5 தெய்வங்களோட ஆலயம். ஏன் 5? அதுக்குள்ளதான் கதையே இருக்கு. இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரே கோவில் வளாகத்துக்குள்ள விஷ்ணுவ வழிபடுற வைணவமும் சிவனை வழிபடுற சைவமும், அதாவது ஹிந்து மதத்தோட 2 முக்கிய பிரிவுகளும் ஒரே குடும்பமா இணைஞ்சிருக்கு. இது ஒரு நம்ப முடியாத ஆன்மீக நல்லிணக்கத்தை காட்டுது. இந்த கோவிலோட இந்த விசித்திரமான அமைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம மகாபாரத கதை தான். குறிப்பா 5 பாண்டவ சகோதரர்களோட கதை. கதை என்னன்னா, பாண்டவர்கள் 5 பேரும் அவங்களோட வனவாச காலத்துல இந்த இடத்துக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷ்ணு சிலைய இங்க பிரதிஷ்டை செய்றாங்க. ஆனா அவங்க தனித்தனி கோவில்களை கட்டாம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருங்கிணைந்த சரணாலயத்தை உருவாக்குறாங்க. இதுதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய தனித்துவம். இப்போ இந்த கோவிலோட அமைப்ப பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கதையை சொல்லும். அர்ஜுனன் பிரதிஷ்ட பண்ண சன்னதிதான் மூலவர் சன்னதி, அதாவது மையத்துல இருக்கு. அத சுத்தி அவரோட 4 சகோதரர்களோட சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. சரி, பாண்டவர்களோட இந்த ஒற்றுமை வெறும் கட்டிடத்துல மட்டும் நிக்கல. அது ஒரு தனித்துவமான ஆன்மீக சிந்தனைக்கும் வழிவகுத்துச்சு. வாங்க, இந்த பழமையான இடம் நம்பிக்கைய பத்தின ஒரு புரட்சிகரமான யோசனைக்கு எப்படி ஒரு உத்வேகமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த மொத்த புரட்சிக்கும் காரணம் ஒருத்தர்தான். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னரும் கவிஞர் துறவியுமான குலசேகர ஆழ்வார். அவர் இங்க இருக்கிற பிரதான தெய்வமான உய்யவந்த பெருமாளை பாக்குறாரு. உய்யவந்த பெருமாள்னா அடைக்கலம் தருபவர்னு அர்த்தம். அவரை பார்த்து இதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத ஒரு விதத்துல தன்னோட பக்தியை வெளிப்படுத்துறாரு. அவர் பக்திய விளக்க ஒரு உவமைய சொல்றாரு. அதுவும் ரொம்பவே ஆழமான ஒண்ணு. கடவுள் நமக்கு சில சமயம் கஷ்டம் கொடுக்கறது ஒரு சர்ஜன் நம்ம உயிரை காப்பாத்த கத்தியால அறுவை சிகிச்சை பண்ற மாதிரிதான்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் தண்டனைகள் கிடையாது. அது ஒரு கருணையுள்ள சக்தி நம்மள குணப்படுத்துறதுக்காக செய்யற ஒரு கடினமான ஆனா அவசியமான ஒரு செயல். அப்படியே அந்த நம்பிக்கையோட உச்சக்கட்டமா அவர் ஒரு வார்த்தைய சொல்றாரு. அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அந்த மாபெரும் கடவுளான விஷ்ணுவ அவர் நேருக்கு நேரா அம்மான்னு கூப்பிடுறாரு. சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஒரு யோசனை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை புரிஞ்சுக்க ஒரு ஆழமான வழியை காட்டுது. அதாவது குலசேகர ஆழ்வாரோட பார்வை கஷ்டங்களை பத்தின நம்ம கண்ணோட்டத்தையே மாத்துது. பயத்தை முழுமையான நம்பிக்கையா மாத்துது. எப்படி ஒரு நோயாளி சர்ஜனோட கத்திய பார்த்து பயப்படாம அது நம்மள காப்பாத்தும் நம்புறாரோ அந்த மாதிரி. அப்ப பாருங்க, இது வெறும் ஒரு கோயில் கதை கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எதிர்கொள்ளவும் அதிலேருந்து மீண்டு வரவும் உதவுற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டி. பல நூற்றாண்டுகளா கேரளால இருக்கிற அந்த அமைதியான கோவில்ல இருந்து ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்து சேருது. நம்ம வாழ்க்கையில வர பெரிய பெரிய சவால்களை தடைகளா பார்க்காம ஒரு தாயோட அக்கறையான வழிகாட்டுதலா பார்த்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.